வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு வாழைப்பழத்துல போண்டா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. 2 வாழைப்பழத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ்டா கட் பண்ணி வச்சுக்கோ. நான் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். அந்த சர்க்கரையை பவுடரா இதுல போட்டிருக்கேன். மிக்சியில பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு 7லேருந்து 8 முந்திரி பருப்பை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் திராட்சை எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. 2 வாழைப்பழத்தை எடுத்திருக்கேன். 2 வாழைப்பழத்தை ஸ்லைஸ்டாக நறுக்கிக்கோங்க. அதுக்கு பிறகு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு அதில் 2 ஏலக்காவையும் சேர்த்து பவுடர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் திராட்சை. இதோட நாம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மைதா மாவை இதில் கலந்துக்கலாம். கலந்துட்டு நாம் இப்போ அந்த வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். பாருங்கள், சர்க்கரையை பவுட்ரு பண்ண மிக்சி ஜார்லேயே நான் இந்த வாழைப்பழ ஸ்லைஸை போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இதை நான் ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வரேன். இப்போ பாருங்கள், நான் நல்லா இதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இதை நான் இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே சும்மா 1/8 பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு பிஞ்ச் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டாம். இந்த வாழைப்பழ பேஸ்ட்லேயே நாம் போட்ட எல்லா பொருளையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சுகரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நாம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து உருண்டையாக அப்படியே போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் கொள்ளுமோ இப்போ பாருங்கள், போட்டாச்சு. இந்த மாதிரி திருப்பி விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ அதில் போட முடியுமோ போடுங்க. போட்டுட்டு இதை நீங்கள் நல்லா 2 பக்கமும் செவந்த ஒன்று எடுத்துருங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா வாழைப்பழ போண்டா ரெடி. இது நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நீங்கள் நான் சொன்ன அளவே தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாழைப்பழத்தை ஆட் பண்ண ஒரு வாழைப்பழத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் மாவுலேருந்து எல்லாமே. இது ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். 2 பக்கமும் செவுந்துடுச்சு. இப்போ நான் எடுத்துட்டேன். அவ்வளோதான். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து போட்டு செய்யுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ஈவினிங் குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான வேலை தான், கஷ்டம் கிடையாது. அதே மாதிரி வெளியில் எந்த பொருளும் தேடணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்க பொருளே தான். வாழைப்பழம் ஏதாவது எக்ஸ்ட்ரா வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். இருந்ததுன்னா அது பழுத்து போய் கெட்டு போகாமல் கெட்டு போய் அது தூக்கி போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி அது கெடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பழமானோன்னு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்.
இதில் நீங்கள் நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்கு வாழைப்பழத்தில் இருந்து அதில் இருக்கிற நட்ஸு எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு, வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்து உள்ளது. இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு கொடுக்கலாம். பாதாம், அக்ரோட்டு எல்லாமே பொடியாக நறுக்கி சாப்பிடும் போது குழந்தைங்க கடித்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெறும் இது மட்டும் இல்லை, அது நட்ஸே பிடிக்காத குழந்தைங்களுக்கு அது இல்லாமல் வெறும் தேங்காய் துருவல் போட்டு ஏலக்காய் பொடி போட்டு நீங்கள் அந்த மாதிரியும் கொடுக்கலாம். எவ்வளோ நல்லா போண்டா மாதிரி நல்லா எழும்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க செய்யணும். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க. இது ஹெல்த்தியான ஃபுட்டு கூட. விரத நாட்களில் கூட விரதம் இருக்கவங்க ஸ்வீட் சாப்பிட்லாம். அப்போ கூட நீங்கள் இதை மாதிரி செஞ்சு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வெறும் வயிறோடு இல்லாமல் கொஞ்சம் வயிற்றுக்கு எதையாவது சாப்பிட்ணும், அதனால் இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதம் கூட இருக்கலாம். பூஜை பண்ணுற டைம்லாம் லேட் ஆகிட்டு வயிறை காய போடாமல் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கும் கொஞ்சம் தெம்பாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செவக்க வந்ததும் 2 பக்கமும் செவக்க வந்ததும் நாம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, வாழைப்பழ போண்டா ரெடி. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் வாழைப்பழ போண்டா. இதை செஞ்சு பாருங்க. இது செய்யறது ரொம்ப சுலபம். இது ஹெல்த்தியும் கூட. இதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.